பீகார் மாநிலத்தில் 2ஆம் கட்ட தேர்தலுக்கான பரப்புரை இன்று மாலையுடன் ஓய்கிறது. இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிரம். தகுதியான வாக்காளர் ஒருவர் கூட வாக்காளர் பெயர் பட்டியலில் விடுபட்டுவிடக்கூடாது. திமுக மாவட்ட செயலர்கள் கூட்டத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல். கோடநாடு விவகாரத்தில் என்ன பூச்சாண்டி காட்டினாலும் பயப்பட மாட்டேன் என எடப்பாடி கே. பழனிசாமி பேச்சு. துரோகிகள் வேண்டுமென்றே திட்டமிட்டு பேசி வருவதாக விமர்சனம். நாட்டில் எடப்பாடி பழனிசாமி என்னன்னு உங்களுக்கு தெரியும். என்ன பூச்சாண்டி கட்டினாலும் எடப்பாடி பழனிசாமி பயப்பட மாட்டார். சட்டத்தின் ஆட்சி நடத்தினோம். அதிமுக ஆட்சிக்கின்ற பொழுது நான் முதலமைச்சராக ஆக்கின்ற பொழுது சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. சட்டப்படி தவறு செய்தவர்களை கண்டுபிடித்து சிறைகளை அடைத்தோம், நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினோம். மற்றவர்களை பயமுறுத்தும் கட்சி திமுக என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் விமர்சனம். திமுக யாருக்கும் பயப்படாத கட்சி என முதல்வர் மு.க.ஸ்டாலின் பேசியதற்கு பதில். திமுக பயப்படும் கட்சி அல்ல என்று அமைச்சர்கள் கூறி வருகிறார்கள். அவர்கள் சொல்வது 100% உண்மை. திமுக மற்றவர்களை பயமுறுத்தி பார்க்கும் கட்சியை தவிர பயப்படும் கட்சி அல்ல. நகைகளை வெற்று அதிமுகவை வலுப்படுத்தியவர் ஜெயலலிதா என செங்கோட்டையன் பேட்டி. மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிடம் மன்னிக்கும் குணம் இருந்ததும் பெருமிதம். அம்மா அவர்களும் யாகவேலிலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு தன்னிடத்திலே இருக்கிற இயக்கத்தை காப்பதற்கு நகை பொருட்கள் அனைத்தும் 1989 வழங்கி இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்தினார். அவர்களை பொறுத்தவரையிலும் மன்னிக்கின்ற உள்ளம். கரூரில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் தாவேக தலைமை அலுவலக ஊழியர் ஆஜர். விஜய் பரப்புரை வாகன சிசிடிவி காட்சிகள் தொடர்பாக விசாரணை. கோவாவில் நடைபெற்ற ட்ரையத்லான் போட்டியில் கலந்து கொண்ட பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை 100க்கும் மேற்பட்ட வீரர்களுடன் பந்தயத்தில் பங்கேற்பு. திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழை. சென்னையில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. குடியிருப்பு மற்றும் வணிக இடங்களில் மின்சார வாகனங்களுக்கான சார்ஜிங் வசதி கட்டாயம். விதிகளில் திருத்தம் செய்து அரசிதழில் வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. தமிழகம் முழுவதும் 2ஆம் நிலை காவலர்களுக்கான எழுத்துத் தேர்வு. 3644 காலி இடங்களுக்காக சுமார் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் விண்ணப்பம். அனந்தபுரி, உழவன் உள்ளிட்ட விரைவு ரயில்கள் நாளை முதல் தாம்பரம் வரை மட்டுமே இயக்கம். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் மேம்பாட்டுப் பணிகள் நடைபெறுவதால் தெற்கு ரயில்வே அறிவிப்பு. பிரதமர் மோடியுடனான கலந்துரையாடலில் பங்கேற்கும் மாணவர்களுக்கு 50 மதிப்பெண்கள் வழங்கப்படும் என அறிவித்ததாக சர்ச்சை. போலியான சுற்றறிக்கை என உத்தராகண்ட் மாநிலத்தின் தேவ்பூமி பல்கலைக்கழகம் விளக்கம். ஓட்டுக்கு பணம் வாங்கிவிட்டு காசு கொடுத்தவர்களின் கட்சிக்கு ஓட்டு போடாதீர்கள் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி பேச்சு. பணத்தை கொடுத்து பீகாரில் வெற்றி பெற பாஜக கூட்டணி முயற்சிப்பதாகவும் சாடல். திருப்பதியில் ஏழுமலையானை வழிபட்டார் தொழிலதிபர் முகேஷ் அம்பானி. வேத மந்திரங்கள் முழங்க பாரம்பரிய முறைப்படி வரவேற்ற கோயில் நிர்வாகம்.
பிலிப்பைன்ஸ் நாட்டை இன்று தாக்குகிறது சக்தி வாய்ந்த ஃபங்ஹாங் புயல். மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் என கணிக்கப்பட்டிருப்பதால் பல்லாயிரக்கணக்கானோர் பாதுகாப்பான பகுதிகளுக்கு வெளியேற்றம். ரஷ்யாவில் ஹெலிகாப்டர் விபத்தில் 5 பேர் உயிரிழப்பு. கட்டுப்பாட்டை இழந்து ஹெலிகாப்டர் தள்ளாடிய அதிர்ச்சி காட்சி. பிரிட்டன் தலைநகரில் களை கட்ட தொடங்கியுள்ள கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட்டங்கள். புகழ்பெற்ற கார்னபி தெரு மின் விளக்குகளால் ஒளிரூட்டப்பட்டு அலங்காரம். உலக துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீரர் ரவீந்தர் சிங் தங்கம் வென்று அசத்தல். மகளிருக்கான 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் வெண்கலம் வென்றார் இளவேனில் வாலறிவன்.